ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இப்போ சார் நம்ம சேனல் இருந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. 30,000 ஏர்ன் பண்ண சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஃபாரினில் ஒரு ஸ்டேராக ஒர்க் பண்ணால் 30,000 ஏர்ன் பண்ண 1 மந்த் தேவைப்படும். இங்கே அந்த 30,000 எவ்வளோ நாளில் நம்ம ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றது தான் சேலஞ்ச். டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகுதுங்க. நம்ம ஃபஸ்ட்டு டெலிவரி இப்போ தான் முடித்தோம். 1 மணிக்கு ஃபஸ்ட்டு டெலிவரியா அப்படின்னு கேட்காதீங்க. பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பண்ணதே 12:30 தான். நம்ம எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா 12 o'clock லாகின் பண்ணி ரெகுலராக ஓட்டுற டைம் இன்றைக்கி கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பைக் கொஞ்சம் ப்ராப்ளங்க. அதனால் நம்ம ஒர்க் ஷாப்பில் விட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் அவருடைய பைக் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதுங்க காட்டுறேன். இதுதாங்க நம்ம நண்பருடைய வண்டி. வண்டியும் ஹோண்டா ஷைன் தான், இதுவும் ஹோண்டா ஷைன் தான். இது வந்து பார்த்திங்கன்னா 2016 மாடல். நம்மளுக்கு வந்து 2013. இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட்டு ஷேடு போட்டிருக்கு. நம்மளது வந்து பார்த்திங்கன்னா கிரே கலர். நம்ம நண்பர் மட்டும் இன்றைக்கி நமக்கு ஹெல்ப் பண்ணல, வண்டி கொடுக்கல அப்படின்னா இன்றைக்கி நம்ம ரூம்லேயே உட்கார வேண்டியது தான். நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா மதியத்துக்கு அப்புறம் தான் ரெடி ஆகுமா. சரி, அந்த டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நீ ஓட்டப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் அவருடைய வண்டி கொடுத்தாரு. ரொம்ப நன்றிடா நண்பா. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கத்தில் இருக்கோங்க. இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டெலிவரியாக முடித்தோம். இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நம்ம எவ்வளோ, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேடான விஷயம், இன்சென்டிவ் வேறு இன்றைக்கி வருமா வராதான்னு தெரில. ஏன்னா நம்ம 12 மணிக்கு லாகின் பண்ணியிருந்தால் வந்திருக்கோம். நம்ம 12:30 பண்ணியிருக்கோம். டவுட்டு தான். ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாரு வராது அப்படின்னு, இன்னொரு ஃப்ரெண்டு சொல்கிறாரு கிகு கம்ப்ளீட் பண்ணால் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி, என்ன நடக்கும்னு தெரில, பார்க்கலாம் வெயிட் பண்ணி. சரிங்க, நம்ம கிளம்பலாம் வாங்க. டைம் பார்த்திங்கன்னா 2:51 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்திங்கன்னா 5 ஆர்டர் தான் ஓட்டியிருக்கோம். 5 ஆர்டர் கூட இல்லை, ஒரு ஆர்டர் நைட்டே ஓட்டினது. அது 12 மணிக்கு ஓட்டினதுனால இதில் ஆட் ஆகிடுச்சு. 4 ஆர்டர் தான் ஓட்டினோம். எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 250 பார்த்தீங்கன்னா 1 ரூபி கம்மியாக இருக்குது. ஆர்டரே வரமாட்டிருக்குங்க, நானே தெரில. எல்லாமே நமக்கு காலையிலேருந்தே பிரச்சனையாக இருக்குது. வண்டி பிரச்சனை பார்த்திங்கன்னா ஆர்டரும் சரியாக வரமாட்டிருக்கு. இன்றைக்கி ரொம்ப டல்லாக இருக்குது, என்னன்னு தெரில. அதாங்க இன்னொரு ஆர்டர் வந்திருக்கு. சரி பார்ப்போம் வாங்க. 33 ரூபா ஆர்டரு. கிளம்புவோங்க. இது இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கம் தாங்க. என்னன்னு தெரில, நமக்கு நேற்றுலேருந்தே மடிப்பாக்கம் தான். டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகுதுங்க. வேறு எத்தனை ஆர்டர் ஓட்டியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 7 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 414 ரூபாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா தாம்பரத்தில் இருக்கோங்க. இங்கேருந்து நம்ம ரூமுக்கு போகிறதுக்கு 15 கிலோமீட்டருங்க. இன்றைக்கும் நம்மளை வச்சு செஞ்சுட்டாங்க, அவ்வளோதான். மனசாட்சியே இல்லாமல் 15 கிலோமீட்டர் அதை தூக்கி ஆர்டர் போடுவாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரிலிங்க. டைம் பார்த்தீங்கன்னா 4:23 ஆகுதுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குரோம்பேட்லேருந்து ஒரு ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு ஓல்டு பல்லாவரம் அங்கே கொண்டு போய் கொடுக்கணும். இது கொடுத்தா நமக்கு டைமிங் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். சரி வாங்க கிளம்பலாம். டைம் பார்த்தீங்கன்னா 4:42 ஆகுதுங்க. இதுவரை எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 465 465 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். 8 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். அவ்வளோதாங்க நமக்கு முடிஞ்சது. இப்போ வீட்டுக்கு போக வேண்டியது தான். இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு 10 கிலோமீட்டர் வருது. பார்த்திங்கன்னா நம்ம வண்டி பக்காவாக ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, செல்ஃபு எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா இங்கே அண்ணன் ஒருத்தர் சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்தாரு. அவர் வெளில போயிருக்காரு, பசங்க தான் ரெடி பண்ணாங்க. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நம்ம நைட்டு நம்ம வண்டியிலே கிளம்ப வேண்டியது தான். மொத்தமாக சேர்த்து நமக்கு ஒரு 800 ரூபா தாங்க செலவு வந்துச்சு. இவ்வளோ கம்மியாக வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபு, மோட்டர், அப்புறம் வந்து ஆயில் லீக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஸ்பீட் மீட்டர் வேலை செய்யாமல் போயிடுச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா பக்காவாக ரெடி பண்ணிட்டாரு. அதுவும் சென்னையில் பார்த்திங்கன்னா எல்லோரும் காசு போடுவாங்க ஏதாவது சொல்லி. அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த ஷாப்பு தான் வேளச்சேரியில் இருக்குது.
அவ்வளோதாங்க, நம்ம கிளம்ப வேண்டியது தான். டைம் பார்த்தீங்கன்னா 9:30 மணி ஆகுதுங்க. நம்ம வழக்கம் போல் 7 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்ட ஆரம்பித்தோம். இப்போ வர பார்த்தீங்கன்னா 12 ஆர்டரு கொடுத்துருக்கோம். எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 712 712 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை அப்பார்ட்மெண்ட்டில் டெலிவரி கொடுக்க வந்தோம். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆர்டர் நமக்கு இன்னும் வரல. வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி ஒரு மினிமம் ஒரு 1000 ருபீஸாவது நம்ம பெட்ரோல் போக ஏர்ன் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போனோம். சரி, வெயிட் பண்ணி பார்ப்போங்க. நம்மளுடைய வண்டி பார்த்திங்கன்னா பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. செல்ஃபு, அந்த ஆயில் லீக்கு அதெல்லாம் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. அந்த ஸ்பீட் மீட்டர் எல்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக இன்னொரு பிரச்சனை வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு வழியில் ஆஃப் ஆகிடுச்சு. அப்புறம் பக்கத்துலேயே ஒரு மெக்கானிக் கடை இருந்தது, அங்கே காமிச்சதுக்கு ஹெட் போர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்ஜினோட போர் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ ஆகும்னு கேட்டால் இது ஒரு 5000 ரூபா செலவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி காலையில் நம்ம ஒரு கடைக்கு போனோம், மெக்கானிக் ஷெட்டுக்கு. அந்த அண்ணன் கொண்டு வா, நான் பார்த்து தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. காலைல போய் பார்த்தா தான் தெரியும். சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வண்டி நமக்கு நல்ல கை கொடுக்குது அப்படின்னு பார்த்தா வர வர ஒரு வேலையாக வச்சுட்டே இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம ஒரு 10 நிமிஷமாக வெயிட் பண்ணிருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ரெடி ஆகலை. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 10 மணி ஆக போகுது. நம்ம இன்றைக்கி ஒழுங்காகவே ஆர்டர் போட்டலைங்க. பாருங்கள், அதான் 13வது ஆர்டரே எடுக்க வந்துருக்கோம். போங்க, கடுப்பாக இருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 11:25 ஆகுதுங்க. நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பர்கர் கிங். இது எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அசோக் பில்லரில் இருக்குங்க. இன்றைக்கும் நமக்கு வெயிட்டாக சம்பவம் இருக்குது போல். இன்றைக்கி எங்கே தூக்கி போட போகிறாங்கன்னு தெரில. நைட்டு இன்றைக்கி எத்தனை மணி ஆகும்னு தெரில வீட்டுக்கு போகிறதுக்கு. சரிங்க, பார்க்கலாம். அந்த கோ டு ஹோம்ன்ற ஆப்ஷன் கொடுத்தேன். அப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அப்பயுமே லாங் தான். நம்ம இப்போ இருக்கிறதே பார்த்தீங்கன்னா வேளச்சேரி டு அசோக் பில்லர் லாங் தான். ஒரு 10-12 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு டெலிவரி கொடுத்துட்டு பார்க்கலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 11:50 ஆகுதுங்க. நம்ம லாஸ்ட் டெலிவரி பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் கொடுத்தோம், 7th ஃப்ளோரு. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிண்டிங்க, கிண்டியில் இருக்குது. சரி, கிளம்பலாம் வாங்க. டைம் வேறு ஆயிடுச்சு. நமக்கும் ஷிஃப்ட்டு முடிய போகுதுன்னு நினைக்கிறேன்னா ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. நம்ம ஆஃப்லைன் வந்துட்டோங்க. ஏன்னா மெயினாக ரீசன் பார்த்தீங்கன்னா சார்ஜ் இல்லை. சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. 16 ஆர்டர் ஓட்டியிருக்கோம், 1078 ரூபா தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். என்னன்னே தெரிலைங்க, ஒரு 2-3 நாளாகவே நமக்கு பைக்கும் பிரச்சனை மேலே பிரச்சனை, இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. இப்போ பாருங்கள், மொபைலில் சார்ஜும் ஈவினிங் பண்ணல. அதனால் நமக்கு சார்ஜும் இப்போ மொபைலில் இல்லாதால இன்னொரு ட்ரிப்பு நம்ம ஆன்லைனில் இருந்தால் இன்னொரு ட்ரிப்பு கூட நமக்கு வரும். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு பார்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வண்டி ரெடி பண்ணுவோம். இது வண்டி ரெடியாகாமே நமக்கு வந்து மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ரூமுக்கு இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் வருதுன்னு பார்ப்போம். இருங்க, உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் லொக்கேஷன். பரவாயில்லைங்க, 7.5 கிலோமீட்டர் தான். நம்ம எதிர்பார்த்ததை விட கம்மி தான். சரிங்க, அப்போனா நம்ம ரூமுக்கு கிளம்பிடலாம். லவ் யூ ஆல், பாய். நாளைக்கு விலாகில் பார்ப்போம்.